வணக்கம். நான் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, சிஏ இன்டர் ஜான்வரி 26ல எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் பாசிட்டிவாக இல்லை, ஆனால் சப்ஜெக்ட்லேயும் கான்ஃபிடென்ட்டாக இல்லை, ஆனால் இப்போ மேலே அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டுட்டேன், பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட 2 பேர் பேசினாங்க இன்னைக்கு. நான் அவங்ககிட்ட சொன்னதெல்லாம் இதே தான். சரி, இப்போ மேலே நீ எதுக்காக எக்ஸாம் எழுதணும்? இல்லை சார், அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டுட்டேன் ஒரு அவசரத்தில், அட்டெம்ப்ட் கணக்காயிடும்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டதுனாலலாம் அட்டெம்ப்ட்லாம் கணக்காகாது. போய் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனால் மட்டும்தான் அட்டெம்ப்ட் கணக்காகும். இது நம்பர் 1. நம்பர் 2, அட்டெம்ப்ட் எல்லாம் மறந்துடு. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டில் 100% கான்ஃபிடென்ட் இருக்குதா? அட்லீஸ்ட் எல்லா சாப்டருக்கும் சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதிருக்கியா? 100 மார்க்ஸ் டெஸ்ட்டு 2லேருந்து 3 தடவை எழுதிருக்கியா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை. அப்போ எப்படிடா நீ போய் எக்ஸாம் எழுதுவேன் மேலே அப்படின்னு கேட்டால், அதான் சார் எனக்கும் தெரில, பட்டு என்ன பண்ணுறதுனே புரியல சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சரி நான் வீட்டில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பேசினேன். செப்டம்பரில் எக்ஸாம் எழுதட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ செப்டம்பரில் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அடுத்த கேள்வி, நான் ஒரு குரூப் தான் ஜான்வரியிலே எழுதினேன், இப்போது ஒரு குரூப்பே செப்டம்பரில் எழுதட்டுமா அப்படின்னு கேட்டான். அடுத்த கேள்வி என்னென்னா, அதுக்கு பதில் என்னென்னா, அட்லீஸ்ட் இஃப் யூ கம்ப்ளீட் ஆல் தி 3 சப்ஜெக்ட்ஸ் தரோ பை ஜூன், நம்ம செகண்ட் குரூப்பில் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிப்போம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ரிவிஷன் ஃபுல்லாக பண்ணிவிட்டு செப்டம்பர் எக்ஸாமில் ஃபஸ்ட் குரூப் மட்டும் எழுதுவோம். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உடனே செகண்ட் குரூப்ல இருக்கிற பேலன்ஸ் 2 சப்ஜெக்ட் பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் குரூப் எழுதும்போது படிச்ச அந்த ஒரு சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணிப்போம். ஸோ தட் ஃபர்ஸ்ட் குரூப் பாஸ் பண்ண உடனே செகண்ட் குரூப் எக்ஸாமை ரொம்ப ஜாலியாக போய் எழுதலாம். அப்படியே சொதப்பினாலும் 2 குரூப் எக்ஸாமும் சேர்த்து எழுதலாம் ஜான்வரியில், அந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் பர்சனலாக மானிட்டர் பண்ணி பார்க்குறேன். அண்ட் ஐ வில் ஹேவ் அ மென்டார் ஃபார் யூ, பர்சனலாக ஒரு மென்டாரும் போட்டுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொன்னேன். அடுத்தது வந்துட்டு, சார் ஆல்ரெடி அவங்க வந்து அவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்காங்க, திருப்பி கட்ட முடியுமான்னு தெரில. சரி, ஓகே, ஐ வில் கிவ் டிஸ்கவுண்ட். ஓகே, பட் ஆன் அ பர்சன் டு பர்சன் பேசிஸ் ஐ கேன் டெல் திஸ். ஓகே, இப்போ அவங்க கேட்டது ரிவிஷன் கிளாஸ் நான் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டாங்க. ரிவிஷன் கிளாஸ் இஸ் ஹார்ட்லி 5000 rupees. ஓகே, பட் அது வந்துட்டு செம்ம கிரிப் இருக்கணும், சப்ஜெக்டில் நல்லா படிச்சிருக்கணும். ஜஸ்ட் ஒரு ஓவராலாக கிடுகிடுன்னு எல்லாம் கான்செப்ட் பண்ணுறது. பட் நான் இப்போ சொல்கிறது, அக்கௌண்ட்ஸ்க்கு 150 hours, லாக்கு 100 hours, டேக்ஸ்க்கு 150 hours, இந்த அளவுக்கு நான் கிளாஸ் கொடுக்க போகிறேன். இது வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். பிகாஸ் இவங்க ஆல்ரெடி ஒரு தடவை லைவ் கிளாஸ்க்கோ இல்லைனா வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸாக போயிருப்பாங்க. ஸோ இவங்க ரெக்கார்டட் கிளாஸ் எடுத்து படிக்கட்டும். ஐ வில் கிவ் தெம் டிஸ்கவுண்ட். ஓகே, நான் நார்மல் சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டோட நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். பாஸ் பண்ணட்டும், அதுதான் என்னோட எய்ம். ஸோ லெட் தெம் பாஸ். எப்படியாவது நம்ம பாஸ் பண்ண வைப்போம். நிறைய டெஸ்ட் கொடுக்குறேன், நிறைய டெஸ்ட் எழுதிட்டே இருக்கட்டும். எவ்ரி 2 days ஒன்ஸ் டெஸ்ட் எழுதுறோம். ஒரு சாப்டர் முடிக்க ரெக்கார்டட் கிளாஸ் பார்க்குறியா சார், இந்த கிளாஸ் பார்த்து முடிச்சிட்டேன், எனக்கு மெசேஜ் பண்ணு, உடனே டெஸ்ட். அடுத்தது இந்த சப்ஜெக்ட் இந்த கிளாஸ் பார்த்து முடிச்சிட்டேன், உடனே டெஸ்ட். ஒரு சாப்டர் முடிக்க டெஸ்ட் வச்சுட்டோம்னா என்ன ஆகும், செம்ம கிரிப்பும் வந்துடும் சப்ஜெக்டில். ஸோ இது பாசிபிள். இதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் வந்து 12th ஒரு 85% மேலே மார்க் எடுத்துருக்கணும், ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணி வந்துருக்கணும். இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுது தான் இப்போ நான் சொன்ன இந்த இதெல்லாம் ஒர்க் பண்ண முடியும். இப்போ டேரக்ட் என்ட்ரியில் வராங்கல்ல, அவங்களுக்குலாம் இதை நான் கொடுத்தாலும் இது என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ண பையன், ஒரு 220 மார்க் எடுத்து ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ண பையன், 12th 85% 90% எடுத்த பையனாலேயோ பொண்ணாலேயோ என்னால் இதை பண்ண முடியும். இந்த இது பேர் விப்புன்னு சொல்லுவேன். விப்புனா என்ன, சாட்டையர் அடிக்கிறது. ஓகே, ஸோ நான் இவங்க பண்ணால் இவங்க ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எனக்கு டேரக்ட் என்ட்ரினா டைம் வேணும். ஓகே, எனக்கு நிறைய டைம் வேணும். அண்டு அவங்களுக்கு வந்து கான்செப்ட் கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. ஃபவுண்டேஷன் முடிச்சவனுக்கு கண்டிப்பாக கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கும், பேசிக்ஸ் இருக்கும். ஸோ அதனால் என்னால் டேரக்ட் என்ட்ரியில் இதை பண்ண முடியாது. ஆனால் ஃபவுண்டேஷன் ரோட்டில் வரவங்களும் இதை பண்ண முடியும். ஸோ அதனால் இது இருந்தால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ த ரேட்ஸ். கண்டிப்பாக அது அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் யோசிங்க ஃபஸ்ட்டு இதை. தேங்க்யூ, பாய்.